அண்மைச் செய்தி. மதுரை அவனியாபுரத்தில் வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் தற்போது வாடிவாசல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான பணிகள் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை அவனியாபுரத்தில் தற்போது வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. வாடிவாசலில் இருந்து சீறி வரும் காளையிடம் இருந்து வீரர்கள், பார்வையாளர்கள் காயமின்றி தப்பிக்க தண்டவாள வாசல் பெரிதும் உதவுகிறது. தற்போது வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, தற்போது வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக முகூர்த்தக்கால் நடப்பட்டு முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த வாடிவாசல் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. வாடிவாசலை பொறுத்த மட்டும் அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய பிரதான அவனியாபுரம் முதல் திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய அந்த முத்துப்பட்டி சாலையில் தான் அந்த வாடிவாசலானது அமைக்கப்படும். அந்த வாடிவாசலை அமைக்கப்படும் பொழுது கடந்த காலங்களில் தென்னை மரங்களால் அமைக்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது அந்த காளைகள் வரும் பொழுது அதில் தள்ளு ஏற்பட்டு தொடர்ச்சியாக காளைகள் வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு முதலாக தண்டவாள முறையிலான வாடிவாசல் அமைக்கப்படும். அந்த தண்டவாள முறை என்பது உடனடியாக காளைகள் உள்ளே வரும்போது உள்ளே அனுப்பிய பின்பாக உடனடியாக அந்த கதவுகள் அடைக்கப்படும் அளவிற்காக தண்டவாள முறையில் அந்த வாடிவாசலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்காக 10 அடி முதல் 12 வரை உயரமுள்ள தென்னை மர தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் அருகிலேயே அந்த தண்டவாள வாடிவாசலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக காளைகள் எளிதாக வந்து செல்வதற்கான அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக காளைகள் வந்து செல்வது, மருத்துவ பரிசோதனை செய்வது, அதே போன்று பார்வையாளர்கள் அமர்வதற்கான கேலரிகள் உள்ளிட்ட அமைக்கும் பணிகளும் கூட நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக வாடிவாசல் அமைக்கும் பணி உள்ளிட்டவைகள் கூட அதிக பணிகள் ஆனது வேகமாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.